இந்தியாவுக்கே எல்லா ஆளுநருக்கும் சொல்ற மாதிரி எக்ஸாம்பிளான ஒரு ஹிஸ்டாரிக் தீர்ப்பு சொல்லியிருக்கீங்க. அதுல முக்கியமான அம்சங்கள் என்ன சார்? தீர்ப்பு ஒரு மசோதா சட்டமன்றம் ஏற்றி அனுப்பி ஆளுநருக்கு அனுப்பி வைத்தால் அந்த ஆளுநர் அதை அப்படியே கபோர்டில் வைத்து பூட்டி வைத்துக் கொள்ளக்கூடாது. உடனடியாக அந்த மசோதா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் அந்த கால நிர்ணயமும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 30 நாள் அப்படின்னு டைம் கொடுத்துருக்காங்க. சில நேரங்களில் ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நேரத்தில் 3 மாதம் என்று ஒரு கால நிர்ணயம் கொடுத்துருக்காங்க. ஒரு மசோதா அவர் நிறுத்தி வைத்தால் அதை சட்டமன்றத்துக்கு கட்டாயமாக அனுப்பி வைக்க வேண்டும் என்று இதில் கூறியிருக்கிறார்கள். அதனால நான் கபோர்டில் பூட்டி வச்சுட்டேன், அதனால நீ நின்று போச்சு எல்லாமே அப்படின்னு சொல்ல முடியாது. இவர் அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டாண்டு தான் அவர் எடுத்தார். அந்த சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பி வைக்கும் பொழுது மறுபடியும் அந்த சட்டமன்றம் அதே மசோதாவை ஏற்றி மறுபடியும் அனுப்பி வைத்தால் அவருக்கு வேறவித ஆப்ஷனும் இல்லை, கட்டாயமாக அவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய தீர்ப்பு சாராம்சம். 10 மசோதாக்கள் மிக முக்கியமான மசோதா பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தரா அவர் நீடிக்க முடியாது அப்படிங்கிற வகையில் ஒரு மசோதா நிறைவேற்றணும். அந்த மசோதாவும் இதுல பொருந்துமா? இனிமே அவர் சான்சலரா நீடிப்பாரா? தமிழ்நாட்டில் யார் சான்சலரா இருப்பாங்க? இந்த 10 மசோதாக்களும் வெவ்வேறு பல்கலைக்கழகத்திலிருந்து அவர் சான்சலரா ரிமூவ் பண்றது தான் அந்த மசோதாக்கள். இப்போ இன்னிலிருந்து அவர் ஒரு சான்சலரா நீடிப்பாரா? அதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு? உச்சநீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் டீம் டு ஹேவ் கிராண்டட் அசென்ட் சொன்னதுனால அது தமிழக அரசு அது ஒரு நோட்டிபிகேஷனாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை நோட்டிபிகேஷனாக கொண்டு வந்தால் உடனடியாக அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுவார். சட்ட ரீதியா ஆளுநர் தரப்பு ரெவியூ போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல லீகலா என்ன அவர் ப்ரொசீட் பண்ண வாய்ப்பு இருக்கு? அப்படி பண்ணா தமிழ்நாடு அரசு என்ன முடிவு எடுக்கும்? சட்டத்தில் என்ன வழி வைக்கிறோம் அது பண்ணலாம். பட் இன்னி தேதியில் இந்த ஜட்மெண்ட் இருக்கிறது.